வீடு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் தானே? என்ன சொல்றா? இந்த விஷயம் எப்படி எல்லாருக்கும் தெரியும்? அதனால தானே மனோஜ் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன டைவர்ஸ் பண்ண சொல்றாங்க. ஆமா, நீ பணத்துக்கு உன்னை டிவோர்ஸ் தான் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்றது உண்மைதானே? இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த முத்துவும் மீனாவும் தான். அவங்க தான் நம்ம லைஃபே கெடுக்குறாங்க. இது பாரு, நான் தெளிவா மறுபடியும் கேக்குறேன், ஒழுங்கா பதில் சொல்லு. நீ கேட்டா நான் சொல்லாம இருப்பேனா மனோஜ்? என்ன வேணா கேளு, உனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நீ என் ஹஸ்பண்ட். அந்த கதையெல்லாம் வேணாம். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. ஆனா கோர்ட்ல வந்து என்கிட்ட சொல்லிட்டு போய் சொன்ன. மனோஜ், உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உன் குடும்பமே சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அம்மா தான். அவங்களாலதான் இந்த பிரச்சனை எல்லாமே. ஐயோ, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றீ. நீ என்கிட்ட முன்னாடியே சொன்னதா எதுக்கு போய் சொன்ன? எது சொல்லிட்டேன்னு? ஐயோ, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வராத. உனக்கு கல்யாணம் ஆனதா என்கிட்ட மறைச்சியா இல்லையா? மனோஜ், இப்போ எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா தெரியும். அதுதானே நானும் சொன்னேன். அது இப்பதானே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுல்ல. நீ ஏன் தெரியும் கோர்ட்ல போய் சொன்ன? மனோஜ், நான் உன்னை ஏமாத்தல. நான் எல்லாத்தையும் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப நீ உங்க அம்மாவால மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும் உங்க அம்மா தான் நம்மளை பிரிக்கிறாங்க.